ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் ஆயாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்காங்க. இப்போலாம் வந்து எல்லா பெரிய படங்களையும் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தை எப்படியாச்சும் கூட்டு வந்துடுறாங்க. இந்த பேன் இண்டியா மோகம், அதாவது வந்து முன்னாடி வந்து தமிழில் படம் எடுத்தால் தமிழ் படமாக இருக்கும். அந்த படம் பிடிச்சிருந்தா மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க. ஆனால் சில படங்களுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியா முழுக்க ஒரே சமயத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கங்கே சின்ன சின்ன ரோல்லலாம் நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏன் அப்படின்னா பேன் இண்டியாவுக்கு போனால் தான் மார்க்கெட் பெருசாகும். ஏன்னா என்னுள்ள தான் பார்த்தாலும் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய தமிழ் படங்களை பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறத விட எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களும் பார்த்தா அதிகம் பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ இதுக்கிடையில் வந்து இந்த பேன் இண்டியா மோகம் கூலி படத்தை எந்த அளவுக்கு பாதிச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சிம்பிளாக அந்த கதையை சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு பழிவாங்கும் கதை தான். தன்னுடைய நண்பனுடைய மரணத்துக்கு காரணமானவங்க யார் அப்படின்னு பழிவாங்கிறதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் ட்ரை பண்ணுறார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் இதுக்கு மேலே வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம சொல்லலை. யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து படம் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் எது ஒர்க் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் சூப்பர் ஸ்டார் தான் முதல்ல ஒர்க் ஆவார். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வயசு ஆயிடுச்சு, 75 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவர் நின்னா நடந்தா ஒரு தம் அடிச்சா என்ன விஷயம் செஞ்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டைல், அந்த ஸ்வாக், அவருடைய பார்வை, அவருடைய நடிப்பு, அவருடைய எமோஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு லென்த்தியாக பேசுவார். அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தேட்டரில் இந்த படம் இருக்கும். சில படங்கள்லாம் வந்து அவருடைய படங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வந்த சமயத்தில் அவருடைய பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ரசிகர்களுக்கான தீனி கூட பெருசாக போடப்படலாங்கிறதான். இங்கே அந்த படத்தில் ரசிகர்களுக்கான தீனி நிறையவே இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் அடுத்ததாக வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனிருத்துடைய பாடல்கள் ஏற்கனவே இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பை வாங்கி கொடுத்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் அங்கங்கே பிஜிஎம் போர்ஷன் நல்லா ஒர்க் ஆச்சு, பாடல்களும் ஹிட் ஆச்சு. ஆனால் அதுலேயும் சில குறைகள் இருந்துச்சு. அது என்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம். ஸோ மியூசிக் இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி மெதுவாக கொண்டு போனாங்க. ஸ்லோ பர்ன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அப்படியே மெதுவாக கேரக்டரை பில்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதனால் வந்து அவர் கோவப்படுறாரு, என்ன நடக்குது, ஒவ்வொருத்தங்களும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கிறத காமிச்சிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகி கடைசியாக இன்டர்வல் பிளாக்கில் வந்து நல்ல ஒரு ஹையில் வந்து முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் ஒர்க் ஆனாலும் நிறைய கதைகளை கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணதுனால எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. இது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் ஒர்க் ஆச்சு ஆனால் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோனிகா அப்படிங்கிற பாடல்லாம் எதுக்கு இந்த கதையில் தேவையில்லாத விஷயம். படத்தில் வந்து ஒரு பிராண்டிங்காகவோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக வைக்கப்பட்ட பாடல். அந்த பாடலை கடைசியாக படம் முடியும் போது வந்து வச்சுருந்துருக்கலாம். சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் சாங் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். இது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பாட்டு வரும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்துச்சு. ஸோ பாடல் பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சுங்க. அதுதான் படம் ஃபைட் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதே திருப்பி பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய யூஸ்வலான டெம்ப்ளேட்டில் சில விஷயங்கள், பழைய பாட்டு போடுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் மாதிரியே இதுலேயும் வந்து இவர் யாருங்கிற கேள்வி வந்து டக்குன்னு ஒரு ஹை கொண்டு இவர் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரது கடைசி. ஆனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப டிலேடாக வந்துச்சு. அங்கே இன்டர்வலில் வந்த விஷயம் இங்கே வந்து ரொம்ப டிலேடாக வந்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் முடிகிற டைம் தான் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று காமிச்சாங்க, டிஏஜ்லாம் பண்ணி. அந்த ஜிமிக்ஸ் வந்து கொஞ்சம் சில நாட்கள் ஒர்க் ஆகும், சில நாட்கள் ஒர்க் ஆகாது. டிஏஜ் பண்ணி வயசை கம்மியாக ஒருத்தங்களை காமிக்கிறது அப்படிங்கிறது முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ டெக்னாலஜி இருக்குங்கிறதால யூஸ் பண்ணுறாங்க. அது ரசிகர்களுக்கு அந்த வாய்ஸையும் மாற்றி எல்லாம் பண்ணது ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி மற்ற நடிகர்களில் சோபின் சேகர் ஆகட்டும், ரச்சிதா ராம், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்குற அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. நாகார்ஜுனா அவர்கள் பார்க்க சூப்பராக இருந்தார். அமீர் கான் அவர்களும் பார்க்க சூப்பராக இருந்தாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவங்களோட லுக்குக்கும் அவங்க மெனக்கடலுக்குமான ஒரு ரோல் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ நிறைய ரசிகர்களை வச்சா அப்படி தான். உபேந்திராவும் பார்க்க பயங்கரமாக இருந்தார். ஆனால் சின்னதாக ஒரு போர்ஷனில் வந்துட்டு போயிடறாருங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த படத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற, அதாவது பார்க்குறவங்கள ரசிக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில இடங்கள்லாம் வந்து இன்னும் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் இப்படி, இது என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனியாக நம்ம ஸ்பாய்லரோடு சேர்த்து ஒரு ரிவ்யூ போடும்போது இது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. அதாவது வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கலனாலும் இந்த ரிவ்யூவை பார்க்கலாம். நீங்கள் அப்படி இல்லாமல் படம் பார்த்தவர்களுக்கான ஒரு ரிவ்யூவாக அப்புறமா கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம். அதில் நிறைய கேள்விகள் நமக்கு இருந்துச்சு. இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலா பார்த்தா இது வந்து ஒரு ஆவரேஜான திரைப்படமா வந்திருக்க வேண்டியது சூப்பர் ஸ்டாருடைய பிரசன்ஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஒர்க் ஆனதுனாலையும், பிளஸ் வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து அங்கங்க வந்து சூப்பரா ஒரு எலவேட் பண்ணி விட்டதுனாலையும் ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல படமாவே வந்திருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸட் ரிவ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வந்து இது ஒத்து வரலாம், சிலருக்கு ஒத்து வரல. எனக்கு பர்சனலா அந்த படம் ஒத்து வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ரஜினி ஃபேன் அப்படிங்கிறதும் அதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கலாம். ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆகலையா? கூலி திரைப்படத்த உங்களுக்கு புடிச்சது என்ன? பிடிக்காதது என்ன? அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.